ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு யோகி சேனல். இப்போ இன்னைக்கு நம்ம டிஸ்கஸ் பண்ண போறது என்னன்னா, எத்திக்கல் டயட், அறநெறி உணவுகள். உணவு வகை அப்படின்னும் பொழுது நிறைய விதமான டயட் நம்ம வந்து இப்போ பாத்தீங்கன்னா ரீசன்ட் டைம்ஸா வந்து பாப்புலர் ஆயிட்டு வருது. இல்லைன்னா மக்கள் வந்து நம்ம இப்போ சாப்பிடுற உணவை விட மேன்மையான உணவு எதுவா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டே இருக்காங்க. நம்ம வந்து இப்போ கொரோனா அந்த மாதிரி எல்லாம் வந்ததுனால நம்ம டயட்ல ஏதாவது ஒரு தப்பு பண்றோமா, நமக்கு இம்யூனிட்டி கம்மியா இருக்கா, இல்ல நம்ம அதை எப்படி பூஸ்ட் அப் பண்ணலாம், இல்ல நம்ம வந்து எதை டயட்ல வந்து எதை பண்ணா நம்மளுக்கு வந்து இந்த மாதிரி விஷயங்களை வந்து வராம தவிர்க்கலாம், சில டிசீசஸ், லைஃப் ஸ்டைல் டிசீசஸ்ன்னு சொல்றாங்களே, அது வராம எப்படி தவிர்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா லெவல்லயும் வந்து மக்கள் வந்து கொஞ்சம் அவங்களுக்குள்ள ஒரு அவேர்னஸ் வந்துருச்சு அப்படின்னு தான் நம்ம பார்க்கணும். ஆனா அதுலயே வந்து பல தவறான டயட்களும் வந்து அவங்க போறாங்க. ஒருவேளை வந்து நான் வெஜிடேரியன் டயட்ல வந்து இது இது இன்க்ளூட் பண்ணணுமோ, அது அந்த டயட் பேலியோ டயட் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு என்னென்னமோ சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ இதுதான் பண்ணணுமோ, அது பண்ணணுமோன்னு சொல்லிட்டு சில நேரங்கள்ல அவங்க வந்து தவறுதான வழிக்கு கூட போயிடுறாங்க. சில நேரங்கள்ல வந்து நல்ல ஒரு வெஜிடேரியன் டயட்டுக்கு இப்ப தியானிகளா இருக்கிற நம்ம எல்லாருமே வந்து வெஜிடேரியன் டயட் நோக்கி வந்துட்டோம். எவ்வளவுதான் அதுல வந்து ஜாஸ்தியான இத்தனை நம்ம பழக்க தோஷத்தினால ருசிக்காக வந்து நிறைய பேர் வந்து அதை தெரியாமலே வந்து அது தப்புன்னு தெரியாமலே நம்ம வந்து பயன்படுத்திட்டு வந்துட்டு இருப்போம் சிறு வயதுல இருந்து. அப்ப அது வந்து மாற்றம், அது கரெக்டானது எது அப்படின்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம், அதோட புரிதல் ஏற்பட்டதுக்கு அப்புறம் நமக்கு அது இனி தேவையே கிடையாது. ஆடு மாடுகள் என்ன சாப்பிடுது, குதிரையும் யானையும் என்ன சாப்பிடுது, எப்படி அதுங்க வலிமையா இருக்குது, அவங்களுடைய போன் ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்குது, ஒரு யானை ஒரு குதிரை அதோடைய போன் ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்கு, அது என்னதான் சாப்பிடுது அப்படின்னு பார்த்தோம்னா தாவரங்கள் தான். புல் சாப்பிடுது, இலைகள் சாப்பிடுது, காட்டுல இருக்கிற பழங்கள் என்ன கிடைக்குதோ அதை சாப்பிடுது. நம்மள சுத்தி இருக்கிற மாடு, காளை மாடா இருக்கட்டும், பசு மாடா இருக்கட்டும், எப்படி அதால அவ்வளவு உறுதியா அப்படி ஸ்ட்ரக்சரோட இருக்க முடியுது, அது என்ன சாப்பிடுது அப்படின்னு பாத்தீங்கன்னா தாவர உணவு தான் சாப்பிடுது. சொல்லப்போனா புல்லு அது மட்டும்தான் சாப்பிடுது. அப்போ அந்த மாதிரி இருந்துகிட்டே எப்படி அவங்களால உறுதியா இருக்க முடியுது அப்படின்னா, மெயினா வந்து நம்மளுடைய உடல் கட்டமைப்பு எப்படி இருக்குது, அது வந்து எதை ஏத்துக்க கூடியதா இருக்கு, அதை பொறுத்துதான் நம்மளுடைய ஆரோக்கியம் இருக்குதே தவிர, நாம வந்து இதுல இருந்து அது, அதுல இருந்து இது ஷிஃப்ட் பண்ணிட்டு இருக்கிறதுனால எதுவுமே வரப்போறது இல்ல. நம்மளுடைய மனதுல ஒரு புரிதல் வரணும், நம்மளோட புத்தியில ஒரு புரிதல் வரணும், ஒரு தெளிவு வரணும். நம்ம வந்து எந்த மாதிரி உணவை சாப்பிட்டுட்டு இருக்கோம். இப்போ நாம வந்து 100% சப்போஸ் நான் நினைக்கிறேன், எனக்கு வந்து புரோட்டீன் தேவைப்படுது, இல்ல சோ அண்ட் சோ விட்டமின் தேவைப்படுது அப்படின்னு வச்சுக்கோங்க. சோ நான் என்ன பண்றேன், 100% ஃபுல்லா அந்த விட்டமினே இருக்கக்கூடிய ஒரு உணவை சாப்பிடுறேன் அப்படின்னாலும், இல்ல அந்த 100% எனக்கு வந்து அது அந்த ஒரு மீட் பண்ணும், அந்த ஒரு கிரைட்டீரியா மீட் பண்ணும், எனக்கு வந்து விட்டமின் இந்த விட்டமின் இவ்வளவு தேவைப்படுது, அதனால நான் வந்து விட்டமின் டேப்லெட்டா சாப்பிடுறேன் அப்படின்னு நினைச்சு நான் சாப்பிட்டாலும், அது ஃபுல் அண்ட் ஃபுல்லா நம்ம உடம்பால கிரகித்து கொள்ளப்படுமா அப்படின்றது ஒரு மிகப்பெரிய கேள்வி. ஏன்னா நம்ம சாப்பிடுறத எந்த சத்தை எப்படியா கன்வெர்ட் பண்ணணும். நான் வந்து கஞ்சி தான் குடிக்கிறேன்னு வைங்க, இப்போ பிளெயினான கஞ்சி குடிக்கிறேன். அந்த கஞ்சி குடிச்சாலும் அதுல எனக்கு அந்த ஒரு வேளைக்கா இல்ல ஒரு நாளைக்கு தேவையான அந்த சத்துக்களை எப்படி எக்ஸ்ட்ராக்ட் பண்ணணும், அதை எந்த மினரல்ஸா மாத்தணும், எந்த விட்டமினா மாத்தணும், எந்த கொழுப்பு சத்தம் என்னவா மாத்தணும் அப்படின்றது நம்ம கால்குலேஷனுக்கு அப்பாற்பட்ட நம்மளுடைய பாடியோட ஹையர் இன்டெலிஜென்ஸ் தான் அதுல செயல்பட்டுட்டு இருக்குது. நம்ம ஒரு நேரோ மைண்டடோட குறுகிய கண்ணோட்டத்தோட நம்ம இதுல இருந்து இது வருது, அதுல இருந்து அது வருது, லேப்ல டெஸ்ட் பண்ணி இந்த உணவுல இந்த இந்த சத்து இருக்குது அப்படின்னா அது எல்லாம் வேலைக்கு ஆகாது. இந்த ஒரு பழம் எடுத்து நான் என்ன சொல்றேன், இதுல இது இருக்கு, இதுல அது இருக்கு, நீங்க வந்து இதை சாப்பிடுங்க அதை சாப்பிடுங்கன்னு சொல்லிட்டு சொல்றேன். ஆனா அதை நான் சாப்பிடுறேன், ஓகே, வெளிப்புறமா என் கண்ணுக்கு தெரியுது, அது ஓகே. என்னுடைய உடலுக்கு என்ன தேவையோ அதுவாகத்தான் அது கன்வெர்ட் பண்ணும். மத்தத அது வந்து கழிவா எடுத்து அதுகிட்ட சஃபிஷியன்ட்டா இருக்குது அதுனாக்கா, அது இன்னமும் அத ப்ரொடியூஸ் பண்ணி என்ன பண்ண போகுது? அது தேவையில்லன்னு சொல்லிட்டு குப்பையா நெனச்சுதான் அத வந்து தூக்கி போட்டுரும். அதுக்கு என்ன தேவையோ அத வந்து நம்ப உள்ள நம்ப உள்ளயே வந்து நெறைய மைக்ரோ ஆர்கானிசம்ஸோட காலனி ஆஃப் மைக்ரோ ஆர்கானிசம்ஸ் தான் நம்மளுடைய கட் பாக்டீரியா. நம்மளோட உணவு குழாய் முழுவதும், வயிற்றுல, குடல்ல சில பகுதிகள் முழுவதும் நல்ல ஒரு மைக்ரோ ஆர்கானிசம்ஸ், ஒரு பாக்டீரியாஸ்லாம், கட் பாக்டீரியாலாம் இருக்குது. அதுக்கு வந்து ஒரு ஒரு சமூகம் மாரி அது செயல்பட்டு, எனக்கு எது எது வேணும் இதுல இருந்து. நம்ப வந்து உணவு நம்ப கடையில இருந்து வாங்கிட்டு வரோம், ஒரு பொருட்கள் வாங்கிட்டு வந்து, இதுல நம்ப வந்து ஒரு காய்கறி வாங்கிட்டு வரோம்னா, அதுல எந்த பகுதி சமைக்கணும், எந்த பகுதி குப்பையாக போடணும், எப்படி நம்ம தீர்மானிக்கிறோமோ, அதே போல நம்மளுடைய உடல் வந்து நம்ம குக் பண்றோம். குக் பண்ணி என்ன பண்றோம்? அதுல
உப்பு போடுறோம், மஞ்சள் தூள் போடுறோம், குழம்பு தூள் போடுறோம், மிளகாத்தூள் எல்லாமே போட்டு ஒரு ஒரு டிஷ்ஷா தயாரிக்கிறோம் இல்லையா? ஃபைனல் ப்ராடக்ட் ஒரு அரோமா நிறைந்த ஒரு சத்தான ஒரு உணவு நம்ம தயாரிக்கிற மாதிரி அந்த ரா மெட்டீரியல்ஸை வச்சு நம்ம உடல் என்ன பண்ணுது அப்படின்னா அதுக்கு தேவையான விஷயங்களை அது சேர்க்குது. நம்ம அப்படியே கொடுக்கறது அப்படியே விட்டமின்ஸ்னா விட்டமின்ஸா போகுது, மினரல்ஸ்னா மினரல்ஸா போகுது, அப்படி கிடையாது. அதுல நிறைய விதமான திரவங்கள் சுரக்கப்படுது, அமிலங்கள் கலக்கப்படுது, ஹார்மோன்ஸ் சுரக்கப்படுது. ஸோ இது எல்லாமே சேர்த்து தான் ஒரு டைஜஸ்டிவ் ஜூசஸ் எல்லாம் கிரியேட் பண்ணி அதை வந்து நமக்கு எப்படி வெளியே நம்ம குக்கிங் பண்ணி நம்ம ஒரு சாதாரண பருப்பு, ஆம், வெங்காயம், தக்காளியை வந்து நம்ம குக் பண்ணி சாம்பாரா பொரியலா கன்வெர்ட் பண்றோமோ அதே போல நம்ம உடம்புக்குள்ள நம்ம கொடுக்குற அரிசியா இருக்கட்டும், சாதமா இருக்கட்டும், குழம்பா இருக்கட்டும், இட்லியா இருக்கட்டும், தோசையா இருக்கட்டும், எதுவானா இருக்கட்டும், இல்ல பழங்களா இருக்கட்டும், அதை வந்து ஃபைனல் ப்ராடக்டா அது வந்து அதை அந்த எல்லாம் அந்த மிக்சர் பண்ணி அந்த திரவங்கள் சேர்த்து அந்த டைஜஸ்டிவ் ஜூஸ் எல்லாம் சேர்த்து எந்தெந்த உறுப்புகள் வெறும் நம்மளுடைய ஜீரண உறுப்பு மட்டும் இல்லாம நம்மளுடைய கல்லீரல் அது இது நிறைய உறுப்புகள் சேர்த்துதான் அதை வந்து அந்த வேலையை செய்யும். அந்த மசாலாலாம் நம்ம எப்படி போடுறோம், ஒரு ஒரு மசாலா ஆட் பண்றோம், அது மாதிரி ஒரு ஒரு ஆர்கன்ஸ் வந்து பியூட்டிஃபுல்லா ஹையர் இன்டெலிஜென்ஸா எந்தெந்த நம்ம வாயில வந்து அதை நாக்குல வந்து அதை சுவைச்சு அதை மெல்லும் பொழுதே அது புரிஞ்சுக்கும். ஓகே, இது வந்து புளிப்பு சம்பந்தமானது ஒண்ணு வருது, இல்ல அதிக கொழுப்பு சத்து நிறைந்த ஒரு உணவு நமக்கு வரப்போகுது நம்ம உணவு குழாய் வழியா அப்படின்னு உடனே அதுக்கு வந்து இன்ஃபர்மேஷன் போயிடும். அதை செரிமானம் பண்றதுக்கு என்ன தேவை அந்த செக்ரிஷன் தான் அது பண்ணும். ஓகே, நமக்கு வந்து ஃபேட் வருது, இப்போ கொழுப்பு சத்து நிறைந்தது வருது, அந்த கொழுப்பு சத்த அந்த பிரெயினுக்கு போகும் அந்த மெசேஜ். உடனே அதுக்கு பிரேக் டவுன் பண்றதுக்கு என்னவோ அதை வந்து தயார் பண்ணும். கார்போஹைட்ரேட் நிறைந்தது அதிகமா வருது, ஓகே, நம்மளோட மொழி அது கார்போஹைட்ரேட் ஃபேட் இதெல்லாம் அதுக்கு வேற மொழி இருக்கும். ஸோ அதை கண்டுபிடிச்சு அதை வந்து அதை பிரேக் டவுன் பண்ணி என்ன பண்ணணும் அப்படின்றத அது கவனிச்சுக்கும். அதுல இருந்து எவ்வளவு கழிவு எடுத்துக்கணும், எவ்வளவு சத்துக்கள் தேவை, எந்த சத்து ஏற்கனவே இருக்குதோ அது இப்ப தேவையே கிடையாது, அது வெளியே தூக்கி போடு அப்படின்னு சொல்லிட்டு அது பார்க்கும். அதனாலதான் வந்து எந்த சப்ளிமெண்ட்டும் நம்மளுக்கு வந்து உதவியா இருக்காது, எந்த ஒரு உணவும் நம்ம தேடி 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 பாக்குறது கிடையாது. இதுல பல விஷயங்கள் இருக்குது. அப்கோர்ஸ் இருக்குது. நம்ம வந்து இந்த சத்துக்கள் குறைவா இருந்தா முழுமையான ஹோல்சம் ஃபுட் நம்ம எடுத்துக்கணும். இப்ப வந்து நம்ம அத வந்து பதப்படுத்த உணவுகள் எடுத்தோம் அப்படின்னா அது நிறைய குவாலிட்டிஸ் ப்ளீச் பண்ணிடுவாங்க. நம்ம கண்ணுக்கு தெரியிற ஒரு உணவு அதுல இருக்க சத்து தான் நம்ம உடம்பு ஏத்துக்காது, அதோட இன்டெலிஜென்ஸ்க்கு தகுந்த மாதிரி ஏத்துக்கும்னா இயற்கை தான் அதை வந்து அழகா பேக் பண்ணியிருக்கும். எப்படின்னா முழுமையா இந்த பல சத்துக்கள் கலந்து ஒரு முழுமையான ஒரு தானியமாகவோ ஒரு பழமாகவோ ஒரு காய்கறியாகவோ அது வந்து தயார் பண்ணி வச்சிருக்கோம். அப்போ அது முழுமையான அந்த ஹோல்சம் ஃபுட் நம்மளுக்குள்ள போச்சுனாதான். இப்ப நம்ம என்ன பண்ணுவோம், ஒரு ஒரு உதாரணத்துக்கு ஒரு ஆப்பிள் இருக்குன்னு நினைக்கிறீங்க. நீங்க என்ன பண்ணுவீங்க, அதை அந்த ஆப்பிள வந்து எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி அதுல இருந்து ஜூஸை எடுத்து சாறு பிழிஞ்சி அதுல இருக்க பல்ப்பை தூக்கி போட்டுருவீங்க. அதாவது வடிகட்டி நம்ம என்ன பண்ணுவோம், வேஸ்டேஜ் நினைச்சு அந்த பழத்தோடைய மத்த பாகங்களை தூக்கி போட்டுருவோம். தூக்கி போட்டுட்டு அது மட்டும் இல்லாம அதுல வந்து வெள்ளை சர்க்கரையோ ஏதோ நாட்டு சர்க்கரையோ ஏதோ ஒண்ணு கலப்பீங்க டேஸ்ட்டுக்காக. ஏன்னா அது சக்கரை மாதிரி டேஸ்ட் இருக்குது, சல்லுன்னு இருக்குது. கூட நிறைய தண்ணி சேர்த்து அதை வந்து டைல்யூட் பண்ணி அது கூட அந்த சர்க்கரை எல்லாம் சேர்த்து நீங்க வந்து குடிக்கணும்னு பாப்பீங்க. அப்ப என்ன ஆகும் அப்படின்னா அதோட முழுமையான தன்மை போயிடுது. முழுமையா அந்த இயற்கை தயாரிச்சு வச்சிருக்க ஆப்பிள, சப்போஸ் உதாரணத்துக்கு நான் சொல்றேன், ஆப்பிளா இருக்கலாம், கொய்யா பழமா இருக்கலாம், மாம்பழமா இருக்கலாம், நம்மளுடைய சூழல்ல, நம்மளுடைய சரௌண்டிங்ல, நம்மளுடைய என்விரான்மெண்ட்ல எந்த ஃப்ரூட்டோ வெஜிடேபிளோ வருதோ விளைவிக்குதோ அது எவ்வளவு ரேட்டு கம்மியா இருக்குதோ சீப்பரா இருக்கும். எதுக்கு சீப்பரா இருக்கும் அப்படின்னா அதுதான் நம்மளுக்கு பெஸ்ட் டயட்டா இருக்கும். எதுக்கு சீப்பரா இருக்கும் அப்படின்னா கொய்யா பழம் ஒரு சீசன்ல வருதுன்னு வைங்க, அப்போ அந்த சீசனுக்கு தேவையான எதிர்ப்பு சக்தி, அதுல நமக்கு வந்து நோய் எதிர்ப்பு சக்தி அது வந்து இயற்கை வந்து நம்மளுக்கு கிஃப்டா பேக் பண்ணி ரெடிமேடா அழகா நமக்கு வந்து கொய்யா பழத்துல வச்சிரும். மாம்பழ சீசன் வருதா, அந்த சீசனுக்கு தேவையான எல்லா சத்துக்களும் சேர்த்து அழகா அந்த பேக் பண்ணி அதோட ரேப்பர் பாருங்க, கலர் கலரா அந்த தோல் போட்டு அந்த மாம்பழத்துக்கு ஒரு கலர் இருக்கும், ஒரு நிறம் கொடுத்து, ஒரு கொய்யா பழத்துக்கு ஒரு அவுட்டர் ஷெல். இப்ப நீங்க எப்படி அதை கட் பண்ணி வச்சீங்க, அந்த தோல் வந்து கட் ஆயிடுச்சு அப்படின்னா உள்ள இருக்கிறது வந்து சீக்கிரமா டீகே ஆக ஆரம்பிச்சிடும். தக்காளியா இருந்தாலும் வெங்காயமா இருந்தாலும் எந்த ஒரு காயா இருந்தாலும் அதுக்கு மேல் தோல் தான் அதோட பேக்கிங். அது இயற்கையோட பேக்கிங், நேச்சுரல் பேக்கிங். அதுக்கு வந்து எந்த ஒரு முத்திரையும் தேவையில்லை, எந்த ஒரு அட்வர்டைஸ்மெண்ட்டும் தேவையில்லை, எந்த ஒரு பேரும் தேவையில்லை. அப்போ முழுமையாக அதை வந்து பழங்களாகவோ காய்கறிகளாகவோ நம்ம சாப்பிடும் பொழுது நம்ம உடம்புக்கு தேவையான அனைத்து சத்துக்களும் நம்மளுக்கு வந்து வந்துடும். ஓகே, சோ இது வந்து டயட்டை பத்தி விஷயங்கள்.
இன்னொன்னு நமக்குள்ள வந்து எப்ப பார்த்தாலும் நான் வந்து சரியான டயட் சாப்பிடுறேனா இல்லையா, ஏதாவது குறைகள் இருக்கா, இப்படியா அப்படியான்னு சொல்லிட்டு இல்லாம அது நம்மளுடைய ஹையர் இன்டெலிஜென்ஸ் பார்த்துக்கும். நான் இப்ப சீசனலா இருக்கிற பழங்களோ காய்கறிகளோ நான் சாப்பிடுறேன். பழங்கள் அப்படின்னு சொல்லும் போது அது 100% நேச்சர்ல இருந்து அப்படியே நம்ம கைக்கு வருது. ஆனா விவசாயிகள் பறியாமை காரணமா சில நேரங்கள்ல அது வந்து இன்செக்டிசைட், பெஸ்டிசைட் அதெல்லாம் போட்டு வச்சுடுறாங்க. அதுலயும் ஒரு அம், சுயநலம் தான் இருக்கு. சரி, ஓகே. அது நம்ம அப்புறம் பார்த்துக்கலாம். இப்ப அத வந்து வாஷ் பண்றதுக்கு நம்ம வந்து அ மெயினா வந்து டாக்டர் காதர் வலி சார் என்ன சொல்றாரு அப்படின்னா, புளி தண்ணி இருக்கு இல்லையா? புளி இருக்கு இல்லையா? நம்ம யூஸ் பண்றோம்ல, சமையலுக்கு யூஸ் பண்ற, ரசம் வைக்கிறதுக்கு யூஸ் பண்ற புளி இருக்கு இல்லையா? அந்த புளி தண்ணி கொஞ்சம் நல்லா டைல்யூட்டா கரைச்சுக்கிட்டு, அதுல கொஞ்சம் நேரம் அத வந்து ஐ மீன் ஒரு 10 மினிட்ஸ் அந்த மாரி அளவுக்கு அத போடும்போது, அதுல இருக்கிற அந்த டார்டாரிக் ஆசிட் வந்து இந்த இன்செக்டிசைட், இந்த பெஸ்டிசைடோட எஃபெக்ட்ட வந்து நல்லிஃபை பண்ணும். கொஞ்சம் அதுல இருக்கிற எஃபெக்ட்ட வந்து 0 பண்ணும் அப்படின்ற மாரி வந்து அவரு சொல்லியிருக்காரு. டாக்டர் காதர்வலி. உணவு பத்தி, ஸ்டீராய்ட்ஸ் பத்தி ஆராய்ச்சிகள் பண்ற சயின்டிஸ்ட். ஓகே. அ சயின்டிஸ்ட்னா அ பல கம்பெனிகளால ஃபண்ட் பண்ணி அவங்களுக்கு சாதகமா சொல்ல வைக்கிற உண்மைகள் கிடையாது. மனித குலத்துக்கு எது தேவையோ, என்னுடைய எதிர்காலத்துக்கு, என்னுடைய சந்ததிகளுக்கு எது தேவையோ அப்படின்னு சொல்லிட்டு அந்த நேர்மையா இருக்கிற சயின்டிஸ்ட் இந்த காலத்துல நிறைய பேர் இருக்காங்க. அதுல ஒருவர் தான் டாக்டர் காதர்வலி. சோ அவரு சொன்னது இந்த மாரி வந்து வாஷ் பண்ணி சாப்பிடணும். இல்லையா, சில பேர் என்ன சொல்லுவாங்க, கல்லுப்பு இருக்கு இல்லையா? கல்லுப்பும், மஞ்சள் தூளும் போட்டு தண்ணீல நல்லா டைல்யூட் பண்ணிட்டு, அதுல வந்து அந்த காய்கறிகளோ, பழங்களோ ஏன்னா நமக்கு இப்ப அந்த மாரி செய்ய ஆரம்பிக்கிறாங்க. ஆனா இத நோக்கி நம்மளுடைய சங்கல்ப தியானம் வந்து மூலமா நான் வந்து நல்ல ஒரு உணவு சாப்பிடணும் அப்படின்னு சொல்லிட்டு சாப்பிட்டுட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொல்ல சொல்ல ஆட்டோமேட்டிக்கா இதெல்லாம் போயிட்டு இயற்கை கைக்கு அது போயிடும். மனிதர்கள் வந்து இயற்கையை நோக்கி போக ஆரம்பிச்சிருவாங்க பெருமளவுல. ஓகே, அது ஒரு பக்கம். சோ இந்த மாதிரி நீங்க பண்ணிட்டு அத முழுமையான உணவா சாப்பிடும் பொழுது எல்லா சத்துக்களும் நம்மளுக்கு வந்து வரும் அப்படின்றது நமக்கு எந்த விதமான சந்தேகத்துக்கு இடமின்றி அது நடக்கும். அப்போ வெஜிடேரியன் டயட்ல இந்த மாதிரி நம்ம வந்து அத பண்ணிக்கலாம் அப்படின்றது. சரி. இப்ப அடுத்ததா வந்து எத்திக்கல் டயட் அப்படின்றத நம்ம சொல்லியிருக்கோம். அப்படின்னா என்ன அப்படின்னா, அறநெறி உணவுகள். அறநெறின்னா என்ன? நம்ம வந்து அ நம்மள சுத்தி இருக்கிற நமக்கு குடுக்குற இந்த வரங்கள குடுக்குற, இந்த உணவ குடுக்குற அந்த இயற்கை தாய், இயற்கை பூமி, நம்மளுடைய பூமி, அதுக்கெல்லாம் இருக்கட்டும். நம்மள சுத்தி இருக்கிற நம்மளுடைய சகோதர உயிரினங்கள் அப்படின்னு நம்ம சொல்லலாம். நம்ம சுத்தி இருக்கிற பறவைகள், விலங்குகள், குட்டி, குட்டி மைக்ரோ ஆர்கானிசம் எல்லாமே அது வந்து நமக்கு வந்து ரொம்ப ஃப்ரெண்ட்லியா நம்மகிட்ட இருக்கணும்னு நம்மள அப்ரோச் பண்ணி, நம்மளா கூட பிறவி எடுத்து வந்திருக்குது. அத வந்து நம்மளுடைய மூர்க்கத்தனம், நான் தான் வந்து இந்த படைப்புல உச்சமானவன், உயரமானவன், நான் வந்து அ உயரிய படைப்பு அப்படின்ற நம்மளுடைய போர்வையில, நம்மளுடைய மமதையில, நம்மளுடைய ஆணவத்துல நம்ம வந்து அவங்களுக்கு வந்து தீங்கு தான் விளைவிக்கிறோம்ன்ற புரிதல் நம்மளுக்கு இருக்கணும். ஸோ அறநெறி உணவுகள் அப்படின்னா என்னன்னா, வெறும் ருசிக்காக மட்டும் இல்ல. அதுல ருசியும் தான் கலந்திருக்கும். நம்மளுடைய கைக்கு வந்து சேரும்பொழுது, நம்மளுடைய கையில இருந்து நம்மளுடைய வாய்க்கு போகும்பொழுது, அது முற்றிலுமாக எந்த ஒரு உயிரினத்துக்கும், இயற்கைக்கும் எந்த விதமான சேதம் அளிக்காத, அத வந்து துன்புறுத்தாத இருக்கணும் அப்படின்றது. ஏன் துன்புறுத்தலாத இருக்கணும் அப்படின்னா, இப்ப நான் சொன்னதுலயே உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். இயற்கை நமக்கு வந்து பொக்கிஷங்கள அள்ளித்தர நம்மளுடைய இயற்கை அன்னை. அதுக்கு வந்து எந்த வகையிலயும் சேதம் ஏற்படக்கூடாது. அதேபோல நம்ம கூட சகோதரத்தோட நம்மளோட பிறந்திருக்கிற மத்த உயிரினங்கள், அவங்களுக்கு வந்து எந்த வகையிலயும் தீங்கு விளைவிக்க கூடாது. நம்ம பாசத்த நம்ம அன்ப வெளிப்படுத்தும் விதம் இதுவா தான் இருக்க முடியும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். எந்த ஒரு உயிரினங்களுக்கும் அத வந்து வதை செய்யக்கூடாது. அத வந்து கொல்லப்படக்கூடாது, துன்புறுத்தப்படக்கூடாது. அந்த மாதிரி நமக்கு கிடைக்கிற உணவு, தாவர உணவுகள் இருக்கும். அது வந்து எப்படி முழுமையான உணவா இருக்க முடியும் அப்படின்றத நான் சொல்லியிருக்கேன் ஏற்கனவே. அத பத்தி நெறைய வீடியோஸ் இனி வந்து நம்ம வந்து ஷேர் பண்ணுவோம். நம்ம மெசேஜஸ் ஷேர் பண்ணிட்டே தான் இருப்போம் இந்த குரூப்ல. ஸோ என்விரான்மென்ட் ஃப்ரெண்ட்லியா இருக்கணும். சுற்றுப்புற சூழலுக்கு வந்து பாதுகாப்பானதா இருக்கணும். எந்த ஒரு பிளாஸ்டிக் கவரோ ராப் பண்ணியிருக்கிறதோ, அதை எடுத்து நம்ம மறுபடியும் குப்பையா போடுறதோ, இல்ல நம்ம அது மாதிரிலாம் இல்லாம, நம்மள சுத்தி இருக்கிற அந்த இயற்கை வளங்களோ, இயற்கையோ சேதப்படுத்தாம, மனிதர்களோட அந்த ஒரு கிரீடியான ஒரு அப்ரோச் இல்லாம, சுயநலமான அப்ரோச் இல்லாம, நம்ம உணவு முறையிலும் மிடில் பாத்துக்கு நம்ம வரலாம். நமக்கு தெரிஞ்சே இது தப்புன்னு தெரிஞ்சே நம்ம அத செய்யக்கூடாது. அப்பதான் நம்ம உண்மையான ஒரு ஆன்ம முன்னேற்றத்துக்கு நம்ம தயாரா இருக்கோம். அதேபோல நமக்கு வந்து இயற்கை வந்து மீண்டும், மீண்டும் நமக்கு புதுப்பிக்கும் விதமாக ரினியூவபிள் ரிசோர்ஸஸ் நெறைய குடுத்திருக்குது. சூரிய ஒளியா இருக்கட்டும், பூமியா இருக்கட்டும்,
தண்ணீரா இருக்கட்டும், காற்றா இருக்கட்டும், இது போல பஞ்சபூதங்கள், ஆகாச சக்தி எல்லாமே இந்த பஞ்சபூதங்கள் இருக்கு அப்படின்னா, அவங்க எல்லாம் சேர்ந்து உருவாக்கிய உடல் தான் இது. பஞ்சபூதங்களால உருவாக்கப்பட்ட உடல் தான் இது. அப்போ அந்த பஞ்சபூத சக்திகளால செயல்பட்டுட்டு இருக்குது. அப்படி இருக்கும்பொழுது, நம்ம அந்த வாட்டர், அந்த நீர்நிலைகளுக்கு, காத்துக்கு மாசுபடுத்தாத மாரி கூட அது இருக்கணும். மண்ணுக்கு மட்டும் இல்லாம, இந்த பஞ்சபூதங்களுக்கும் நம்ம வந்து கரெக்ட்டா இருக்கதா, அப்பதான் அவங்க வந்து நம்ம உடல்ல வந்து ஒரு சமநிலையோட இருப்பாங்க. நெறைய உணவு தயாரிக்கிறதுக்கு வந்து தேவையில்லாம நெறைய அதிகப்படியான தண்ணீர் தேவைப்படுகுது. அது மட்டும் இல்லாம, செயற்கையான குளிர்பானங்கள் தயாரிக்கிறதுக்கா இருக்கட்டும், இந்த பேக்கேஜ்டு உணவு தயாரிக்கிறதா இருக்கட்டும், விலங்குகள் வந்து அ கேட்டல் மாதிரி அது வந்து உணவுக்காக தயாரிக்கப்படுற அந்த உணவுகள், அது வந்து அதுவா இருக்கட்டும். இது போல பல விஷயங்களுக்கு இயற்கையோட இந்த நதிநிலைகள், நீர்நிலைகள் வந்து ரொம்ப அதிகமாக டிப்ளீட் ஆகுது. செயலுக் ஐ மீன் அது பயன்படுத்தப்படுது. நீர்நிலைகள் சுரண்டப்படுது அப்படின்னு தான் சொல்லணும். நீ அம் தர அ அண்டர் கிரவுண்ட் வாட்டர் அப்படின்னு சொல்லக்கூடிய நம்ம தரை மட்டத்துக்கு கீழ இருக்கிற அந்த நீர்நிலைகள் வந்து இன்னும் கீழ போயிட்டே இருக்குது. அதனால அந்த பேலன்ஸ் வந்து இழக்கப்படுது அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கணும். அதிகமான வெப்பம் அடையுது பூமி அப்படின்றது. ஸோ நம்ப என்ன நெனைக்கணும் அப்படின்னா, இது நம்ம நெனைக்க நம்ம தியானத்துல நம்மளுடைய இத நோக்கி நான் வந்து ரீடைரக்ட் பண்ணியிருக்கிறேன். ஸோ இது போல நம்ம நினைக்க, இது போல சிந்தனைகள் நினைக்க ஆட்டோமேட்டிக்கா நமக்கு எது தேவையோ அத நம்ம ஈர்த்து கொண்டே இருப்போம். நம்ம வந்து எந்த வகையிலயும் தவறு இல்லாம இயற்கைக்கு தேவையான, நமக்கு தேவையான, நம்ம பூமிக்கு தேவையான, எதிர்கால சந்ததிகளுக்கு தேவையான விஷயத்த நோக்கி தான் நம்ம செல்றோம் அப்படின்றத நம்ம யோசிக்கணும். அதேபோல இப்போ ரசாயனங்கள் கலந்த ஒரு விவசாய முறை தான் இருக்குது. அது வந்து என்னன்னா, பூமியோட பரப்புல நீங்க வந்து நான் என்னுடைய கார்டன்ல முற்றிலும் இயற்கையான விஷயங்கள் தான் போடுவேன். என்கிட்ட டெய்லி சேர்ற கழிவுகள நான் சேகரிச்சு, அப்புறம் நான் வந்து அந்த தண்ணீர் இந்த சென்ஸ் சாதம் கழுவுற தண்ணீர், சாதம் வடிக்கிற தண்ணீர், காய்கறிகள் அலசுற தண்ணீர், பருப்பு அலசுற தண்ணீர், இந்த மாரி எல்லாத்தையும் சேர்த்து வச்சு, அந்த குப்பைகளும் சேர்த்து வச்சு ஒரு 4 நாள் அத வந்து ஒரு பக்கெட்ல போட்டு டைட்டா மூடி போட்டு வச்சு, அது வந்து நல்லா ஒரு ஃபெர்மென்டேஷன் நடக்கும். அதுக்கப்புறம் அதுல இருக்கிற நீர வந்து நான் செடிகளுக்கு விட்டு, அது கூட நெறைய டைல்யூட் பண்ணி நான் வந்து செடிகளுக்கு விடுவேன். அப்புறம் கொஞ்சம் இடத்துல தூண்டி, இந்த மக்குன குப்பைகள் இருக்கு இல்லையா? இப்ப நான் சொன்னேன் இல்லையா? அதுல ரெசிடியூ இருக்கும் இல்லையா? அந்த குப்பைகள வந்து மண்ணுக்குள்ள பதிச்சிருவேன். மண்ணால எனக்கு கிடைக்கப்பட்டது மண்ணுக்குள்ளேயே ரீசைக்கிள் ஆகுற மாரி என்னுடைய கார்டன் ஏரியா அதுக்கு தான் நான் வச்சிருக்கேன். ஸோ அந்த மாரி இருக்கும்போது, அப்படி ஒரு இடம் இருக்கும்பொழுது என்ன ஆகும்னா, கொஞ்சமா மண்ண நான் தோண்டி பார்த்தேன் அப்படின்னா கூட, அதுல நெறைய மண்புழுக்கள் இருக்கும். குட்டி குட்டியா நெறைய ஒரு உயிரினங்கள் அதுல வந்து ஓடிட்டுருக்கும். நம்ம இதுவரைக்கும் மேல் பரப்புல பார்க்கவே முடியாத அதிசய உயிரினங்கள்லாம் அதுக்குள்ள இருக்கும். இது நம்ம கண்ணுக்கு தெரிஞ்சது. கண்ணுக்கு தெரியாத நுண்கிருமிகள், அவை தான் வந்து எல்லாத்தையுமே ரீசைக்கிள் பண்ணக்கூடிய தேவதூதர்கள் அவங்கலாம். எந்த ஒரு பொருள நம்ம குப்பைன்னு தூக்கி போட்டாலும், அத காணாம பண்ற அந்த ஒரு ஆற்றல் அவங்க கிட்ட இருக்குது. அந்த பிளாஸ்டிக் குப்பைய தவிர மத்த குப்பைய வந்து ரீசைக்கிள் பண்ற, மண்ணுக்கு சத்தாக மாறக்கூடிய பல உயிரினங்கள் பூமிக்குள்ள செயல்பட்டுட்டு இருக்குது. அத கொஞ்சம் கூட அந்த புரிதல் இல்லாம, அந்த ஞானம் இல்லாம, நம்ம வந்து விஞ்ஞான ரீதியா முன்னேறிட்டோம் அப்படின்ற மமதையில, நம்ம பல கெமிக்கல்ஸ், ஃபெர்டிலைசர்ஸ்லாம் அதுக்கு போட்டுட்டு இருக்கோம். அதெல்லாம் இல்லாம, இயற்கையான உணவு நம்ம கைக்கு வரணும். இயற்கையோட தாய்ப்பால் மாதிரி இருக்கக்கூடிய இந்த ஒரு ரசாயனங்கள் கலக்கப்படாத இயற்கையின் வழி நடந்த அந்த உணவுகள் நம்ம கைக்கு வரணும் அப்படின்றத வந்து அந்த நோக்கத்தோட நம்ம வந்து இருக்கணும். முழுமையான மனிதநேயம், கருணை, நியாயம், இயற்கைக்கு மரியாதை செலுத்தக்கூடிய நம்மள அத தயாரிக்கிற அந்த ஃபார்மர்ஸ், விவசாயிகளுக்கு வந்து தகுந்த அவங்களுக்கான அந்த ஒரு நம்மளால குடுக்க முடிஞ்ச அந்த அந்த விலை என்னவோ அத குடுத்து நம்ம வாங்குவோம் அப்படின்ற முழுமையாக சாத்வீகமான அதையும் தாண்டி அறநெறியான ஒரு உணவு நம்ம வந்து சாப்பிடணும். அத நம்ம தயார்படுத்தணும். நம்ம விவசாயிகளும் தயார்படுத்தணும். நமக்கு அது வந்து கிடைக்கணும் அப்படின்றத வந்து நம்ப நெனச்சுக்கணும். ஸோ அதுதான் வந்து நெனைக்கிறது நம்ம என்ன நெனைக்கிறோமோ அதுதான் செயலுக்கு வரும். அப்படின்றது தான் எத்திக்கல் டயட். இந்த சிந்தனையோட இந்த தொடரை நாம் ஆரம்பித்திருக்கோம். எத்திக்கல் டயட் பற்றி ஒரு புரிதல் உங்களுக்கு கிடைச்சிருக்கும் அப்படின்னு நம்புகிறோம். இனி இதை பற்றி நிறைய விஷயங்கள் நாம் தெரிஞ்சுக்க இருக்கிறோம். தொடர்ந்து யோகி யூடியூப் சேனலோட இணைந்திருங்க. இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்து பல உபயோகமான தகவல்களை நாம் பெற்று ஒரு முழுமையான ஆரோக்கியமான வாழ்க்கை முறையை நோக்கி நம்மளோட பயணத்தை ஆரம்பிப்போம். நன்றி, வணக்கம்.